அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது, ஏன்? உண்மையான காரணம் இதோ. வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் இந்து சம்பிரதாயத்தின்படியும் ஆடி மாதத்தில் தம்பதிகள் விலகி இருப்பது வெறும் மூட நம்பிக்கை மட்டுமல்ல, இதன் பின்னால் பல அறிவியல் காரணங்களும் இருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்றார்வும் நடைபெற வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு பழக்கத்திற்கும் ஒரு தனி அர்த்தம் உண்டு என பெரியவர்கள் வகுத்துள்ளனர். நம்முடைய பஞ்சாங்கத்தின்படி ஆடி மாதம் சூன்ய மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் எந்த சுபகாரியங்களும் நடப்பதில்லை. அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் தம்பதிகள் நெருக்கமாக இருப்பதை தவிர்த்து விட வேண்டும் என சொல்லுகிறார்கள். ஆனால் அது வெறும் மூட நம்பிக்கை மட்டுமல்ல. இதன் பின்னால் வலுவான உடல்நலம் மற்றும் மனநலம் சார்ந்த காரணங்கள் இருக்கின்றன என்பதை துல்லியமாக கூறுகிறார்கள். ஆடி மாதம் மிகவும் புனிதமான மாதம் மற்றும் ஆன்மீக மாதமாக இருக்கின்றன. இந்த மாதத்தில் பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவதற்கும் விரதம் இருப்பதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. பூஜை மற்றும் தியானத்தில் ஈடுபடும் போது மன அலைபாயக்கூடாது என்பதற்காகவும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்காகவும் தம்பதிகள் நெருக்கத்திலிருந்து விலகி இருக்க அறிவுறுத்தப்படுகின்றன. முக்கியமாக இந்த காலத்தில் சூரிய ஒளி குறைவாக இருக்கும். இதனால் உடலின் மனநிலையை கட்டுப்படுத்தும் மெலடோனியம் எனப்படும் மெலடோனின் மற்றும் செரோடோனின் ஹார்மோன்களின் அளவில் மாற்றம் ஏற்படுகின்றன. இது ஒருவரின் தூக்கம் மற்றும் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த பருவநிலை மாற்றம் ஆண் மற்றும் பெண்களின் பாலியல் ஹார்மோன்களின் அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என சில ஆய்வுகள் கூறுகின்றன. ஆடி மாதத்தில் காற்று மற்றும் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நம்முடைய இந்த மாதத்தில் காற்றில் ஈரப்பதம் மற்றும் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இது பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு மிகவும் ஏற்ற சூழலாகும். இதனால் பல உடல்நல கோளாறுகள் ஏற்படுகின்றன. தொற்றுநோய் அபாயம் இருப்பதனால் கணவனிடம் இருந்து மனைவிக்கும் மனைவியிடமிருந்து கணவருக்கும் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதனால் பிரிந்து வாழ வேண்டும் என பெரியவர்கள் கருத்தில் கூறுகிறார்கள். காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பதனாலும் பெண்களுக்கு சிறுநீர் பாதை தொற்றுகள் ஏற்படும் அபாயம் அதிகமாகிறது. சுகாதார பிரச்சனைகள். மழை காலத்தில் சுத்தமாக இருப்பது ஒரு சவாலான விஷயம். பாதுகாப்பற்ற நெருக்கம் பாக்டீரியா பரவலுக்கு வழிவகுத்து பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடும். முக்கியமாக மழை காலத்தில் தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதனால் பலரும் பருவகால மனநல பாதிப்பு என்ற மனநல பிரச்சனைக்கு ஆளாகலாம். இது பதட்டம் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும். இது போன்ற மனநிலையில் இருக்கும்போது தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் ஒரு விரும்பத்தக்காத சூழலை உருவாக்கக்கூடும் என்பது நிபுணர்களின் கருத்தாகும். எனவே ஆடி மாதத்தில் தம்பதிகள் விலகி இருப்பது வெறும் சம்பிரதாயம் மட்டுமல்ல, அது மாறும் கால்நிலைக்கேற்ப நாம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்குவதும் ஒரு வழிமுறையாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இத்தனை சிறப்பம்சம் கொண்ட இந்த நிலையை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இதனால்தான் ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்றாக சேருவதில்லை. குறிப்பாக ஆடி மாதத்தில் புதுமண பெண்கள் தங்கள் கணவரை பிரிந்து தாய் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது ஒரு தொன்மையான கலாச்சார மற்றும் அறிவியல் சார்ந்த நம்பிக்கையாகும். தம்பதியர் ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக அல்ல, மாறாக இருவரின் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டே இந்த நடைமுறை உருவாக்கப்படுகின்றன. ஆடி மாதத்தில் பெண் கருத்தரித்தால் குழந்தை சித்திரை அல்லது வைகாசி மாதத்தில் பிறக்கும். இது தமிழ்நாட்டில் கோடை வெயில் மிக கடுமையாக இருக்கும் காலமாகும். பழங்காலத்தில் மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததனால் தாய்க்கும் சேய்க்கும் கோடை வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவே இப்பழக்கம் ஏற்பட்டது. ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் மற்றும் வழிபாடுகள் அதிகம் நடைபெறும். பெண்கள் தங்கள் குடும்ப நலன் மற்றும் கணவரின் ஆயுளுக்காக விரதங்கள் மேற்கொள்ளுவார்களாம். எனவே இறை வழிபாட்டிற்கான மனதை ஒருமுகப்படுத்தவே தம்பதியர் பிரிந்திருக்க அறிவுறுத்தப்படுகின்றன. இது விதைப்பு மற்றும் உழவு பணிகள் தொடங்கும் மாதம். அக்காலத்தில் மக்கள் தங்கள் விவசாய வேலைகளில் அதிக கவனம் செலுத்தியதனால் குடும்ப விழாக்களை தவிர்த்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினார்கள். முக்கியமாக ஆடி மாதம் என்றால் அம்மன் மாதம் என்றே அழைப்பார்கள்.
ஆடி மாதத்தில் மிகவும் அர்த்தமுள்ள சாஸ்திர சம்பிரதாயங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியருக்கு ஆடிப்பால் கொடுத்து புதுமாப்பிள்ளை மற்றும் பெண் தாய் வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பர். புத்தாடைகள், சீர்வரிசைகள் வழங்குவார். இந்த விருந்தில் புது மாப்பிள்ளைக்கு ஆடிப்பால் எனும் தேங்காய் பால் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைப்பார்கள். பெண் தாய் வீட்டில் தங்குவார்கள். ஆடியில் கருத்தரித்தால் சித்திரையான கோடை காலத்தில் குழந்தை பிறக்கும். இதனால் தாய் மற்றும் சேயின் உடல்நலம் பாதிக்கலாம். முக்கியமாக இந்த பழக்கத்தை, அதாவது இந்த கோடை வெப்பம் தாக்காமல் இருக்கவே இந்த பழக்கத்தை கடைபிடித்தனர். கிராமப்புறங்களில் ஆடிப்பால் சாப்பிடாத மாப்பிளையை தேடிப்பிடி என்ற சொலவடை உண்டு. இந்த சங்கதிகள் எல்லாம் முன்னோர்கள் காரணம் இல்லாமல் செய்திருக்க மாட்டார்கள். முக்கியமாக என்ன காரணத்திற்காக ஆடியில் திருமணம் நடத்துவதில்லை, சாந்தி முகூர்த்தம் குறிப்பதில்லை, புதுமண தம்பதிகளை சேர விடுவதில்லை என்பதை இப்பதிவில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். தகப்பனாரான சூரியன், தாயான சந்திர வீடான கடகத்திற்கு நுழையும் மாதமே ஆடி மாதம். ஜோதிடப்படி சூரியனை பிதுர்காரகன், அதேபோல் சந்திரன் மாதுர்காரகன். சூரியன் அதிதேவதை அக்னி, பிரத்யேதி தேவதி சிவன். சந்திரனின் பிரத்யேதி தேவதி கௌரி எனப்படும் பார்வதி தேவியாகும். இறைவன் அன்னை பார்வதியின் இல்லத்திற்கு நாடி செல்லும் காலம், அதாவது தன்னை விட்டு பிரிந்து சென்ற சக்தியோடு சிவம் இணையும் காலம் என்பதனால் ஆடி மாதம் அன்னை சக்திக்கு மிகவும் மகத்துவம் பெறுகிறது. ஆடி மாதத்தில் தான் அம்மனே தவமாய் தவமிருந்து இறைவனுடன் இணைந்தார். இறைவனே அம்பிகையை நாடி சென்று இணையும் இந்த ஆடி மாதத்தில் தம்பதியரை பிடித்து வைப்பது என்பது ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக அல்ல, காலமெல்லாம் அவர்கள் இணை பிரியாமல் வாழும் கலையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் என கூறப்படுகின்றன. புதிதாக திருமணமாகி சென்ற பெண்ணை அம்பிகைக்கு உகந்த ஆடி மாதத்தில் தம் இல்லத்திற்கு அழைத்து வந்து தாயார் அவளுக்கு விரதங்களையும் பூஜை முறைகளையும் சொல்லித் தருவார்களாம். புதுமண பெண் இந்த ஒரு மாதம் முழுவதும் தாய் வீட்டில் சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆடி மாதத்தில் புதுமண பெண்ணை பிறந்த வீட்டிற்கு சீர் வைத்து அழைத்து செல்லுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.